வணக்கம். என் பேர் சிவசண்முகம். எல்லாம் எழுந்து என்ன உட்காந்துங்க. ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த உடல் சுழற்சி அப்படிங்கிறது பாடி ரொட்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கை காலை வாக்கிங் போகிறப்பெல்லாம் அப்படி இப்படி பண்ணிட்டு போவாங்க. அது ஒரு முறையாக எப்படி செய்யணுங்கிறத குருமார்கள் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் சோவாகோக்சி சொன்ன மெத்தடு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த வகுப்பை எல்லாருடைய நிறைய குருமார்களோட சொன்னதெல்லாம் ஒரு ஜூஸ் மாதிரி தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ சுவாமி சகஜானந்தாவுடைய விஷயங்கள் தான் உணவு முறையில் இங்கே செயல்படுத்துகிறோம், மற்ற விஷயங்கள்லையும் செயல்படுத்துகிறோம். அதே மாதிரி நாங்கள் பல குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இப்போ ஏன் இந்த பாடி ரொட்டேஷன் என்ன, ஏன் பாடி ரொட்டேட் பண்ணணும்னா, ஒவ்வொரு மூட்டையும் நம்ம சுழற்றணும். 11 முறை வலது பக்கமும் 11 முறை இடது பக்கமும் எந்தெந்த ஜாயிண்ட்லாம் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் சுழற்றுறது தான் இந்த பாடி ரொட்டேஷன். இது ஏன் செய்யணும்? டெய்லி ஒரு தினம் செய்யணும். ஏன்னா நம்ம உடம்புல எனர்ஜி அங்கங்கே இந்த மூட்டில் தான் போய் தேங்கும். அதை சுழற்றுறது மூலமாக அந்த எனர்ஜி ஒரே இடத்துல இல்லாமல் பரவலாக்கி விட்டுருவோம். அதே மாதிரி நிணநீர்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது பாடியில். அந்த என்சைம்ஸ் ரத்தத்தில் கலந்து தான் போகும். அந்த என்சைம்ஸ் இந்த ஜாயிண்ட்ல தான் போய் தேங்கும் சமயத்தில். இது பாடி ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக அந்த என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகிடும். உடல் ஃபுல்லாக அந்த ஃப்ளோ இருந்தால் தான் நமக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும். இது ரொம்ப எளிமையான பயிற்சி, யார் வேணால் செய்யலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க, கால் மூட்டு வலி இருக்கிறவங்க மூட்டு பயிற்சி மட்டும் செய்ய வேண்டியதில்லை. மற்றபடி தோள்பட்டை பயிற்சி இருக்கிறவங்க கூட முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். எல்லாம் எழுந்துக்கலாம். முதல்ல நம்ம கண்களில் சுழற்ற போகிறோம். அப்புறம் கழுத்து, அப்புறம் ஷோல்டர், கை, அப்புறம் மணிக்கட்டு, விரல்கள், அப்புறம் முதுகு, இடுப்பு, முட்டி, கணுக்கால், விரல்கள். இந்த ஆர்டரில் மேலேருந்து கீழே போகிறோம். அப்போ முதல்ல கண் சுழற்சி தான். கண்களை வலதுபுறம் 12 முறையும் இடதுபுறம் 12 முறையும் சுழற்றணும். கண்ணை எப்படி சுழற்றணும்னா, நீங்கள் ஃபுல்லாக தலையை ஆட்டக்கூடாது. மேலே பார்க்கணும், இந்த சைடை தெரியணும், பார்க்கணும், தரையை பார்க்கணும், இந்த பக்கம் பார்க்கணும், திருப்பி மேலே பார்க்கணும். இதுதான் ஒரு சுழற்சி. அப்போ இப்படி வராமல் அப்படி ஒரு சுழற்சியாக அப்படி ஒரே இதாக வந்துடலாம். நான் செய்கிறேன், பாருங்கள். கரெக்ஷன் இருந்தால் அவங்க அம்மா இருக்காங்க, கரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வலது முறை 12 முறை நான் சுழற்சி காட்டுறேன். அது மாதிரி செஞ்சுக்கலாம். கண்ணாடி தேவையில்லை. அவ்வளோதான். ரொம்ப பொறுமையாக செய்யணும்னு இல்லை, நிதானமான இதில் செய்யலாம். நீங்கள் ஆரம்பிக்கலாம். Seven, 8, 9, 10, 11, 12. இப்போ இடதுபுறம் சுத்தப்பா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததாக கழுத்து பயிற்சி. கழுத்து வலி, cervical spondylitis இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அது மாதிரியே செஞ்சிடுவோம். கழுத்து பயிற்சி வலதுபுறம் இடதுபுறம் முடிஞ்ச வரைக்கும் திரும்பணும். 12 முறை நான் செஞ்சு காட்டுறேன். Left. 1, 2, 3. அவ்வளோதான். முடிஞ்சவரை ரைட் அண்ட் லெஃப்ட் போகணும். ஸ்டார்ட். 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததா மேலும் கீழுமா. ஆரம்பி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்ததாக கைப்பயிற்சி. கைகளை முன்பக்கமா சுத்தணும். பக்கத்துல யார் இருக்கா ஒரு தடவை லேசா சுத்தி பார்த்துக்கோங்க. பக்கம் யார் பேர்லையும் அடிபடாம. இரண்டு கைகளையும் நான் செய்யறேன் பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுக்கப்புறம் பின்பக்கம் அதே பேர் 1, 2. செல்லாம் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Backward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. கையை நல்லா வீசி சுற்றணும். மெதுவாக சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. நல்லா வீசினீங்கன்னா தானே அப்படி வந்துடும், டக்குன்னு போயிட்டு வந்துடும். அடுத்தது மூட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்த ரெஸ்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ எதிர்ப்பு Opposite. 1, 2, கையை மூடி. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்த ஃபிங்கர்ஸ் மூடி மறைக்கிறது. 1, இப்படி நல்லா விரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு சாரை பார்த்துங்க. 8, 9, 10, 11, 12. அடுத்தது அப்பர் பாடி. 1, 2. 1ன்னா வலது பக்கம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வந்துடணும். அதான் 1. கையை அப்படி வச்சுங்க. வீட்லன்னா விரிச்சு செய்யலாம். நீ இடம் பத்தாது. கையை ஷோல்டர் லெவல்ல அப்படி வச்சுங்க. ஷோல்டர் லெவல். இல்ல தூக்கு. ஷோல்டர். 1ன்னா ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்துடணும். 1, முடிஞ்ச வரைக்கும். 2, வேகமா பண்ணீங்கன்னா திருப்பி அதே மாதிரி வந்துடணும். 3, 4, நல்லா ஃபோர்ஸா போங்க, கொஞ்சம் மெதுவா போறீங்களா. 5, 6, முடிஞ்ச வரைக்கும் திரும்ப. 7, 8, 9, 10, 11, 12. அடுத்தது வந்து முதுகு தண்டுக்கு பயிற்சி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்த இடுப்பு. 1, 1, முடிஞ்ச ஒரு நிமிஷம். முடிஞ்ச வரைக்கும் போகணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பக்கம் போகணும். முடிஞ்ச வரைக்கும் முன்னாடி போகணும். அதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கங்க. முன்னாடி எவ்வளோ தூரம் போகுது, பின்னாடி ரைட்டு லெஃப்ட்டு மேக்ஸிமம் போகணும். அப்படியே ஒரு ரவுண்டு. 1, 2, 3, 4, 5, 6,
7, 8, 9, 10, 11, 12. Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அடுத்தது முட்டிக்கு முட்டி வெளி இருக்கிறவங்க தெரிய வேண்டாம். 1 1, 2, 3, 4, 5. செய்யலாம். 1, 2, 3, 4, 5. Opposite. 1, 2, 3, 4, 5. Again clockwise. Clear? Clockwise. இப்போ சத்தம் இப்போ மூட்டு வெளியில மூட்டு சுத்துறப்ப சத்தம் வந்துச்சுன்னா தோசை அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். இது 12 இன்ச்சு. அடுத்தது வந்து கால்களை உயர்த்தி 1 2 3 பேலன்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் இல்லை ஏதாவது பிடிச்சிக்கலாம். பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சி பக்கத்தில் இருக்கவங்க பிடிக்கக்கூடாது, அவங்க பிடிச்சிருவாங்க. 12 முறை வலது புறம், 12 முறை இடது புறம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. சொல்றது வந்து நல்லா அதே மாதிரி பழக்கம் போக போக தான் ஒரு இடத்துல வராது. நல்லா நம்ம கால் சுத்துதா, இந்த மாதிரி சுத்துதான்னு பார்த்துக்கணும். இப்போ அடுத்த கால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Opposite. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 3 பேர் உள்ள போறீங்க. அடுத்தது விரல்கள் மடக்கி நீட்டணும். மடக்கி நீட்டணும். குதிக்கால வச்சுக்கிட்டு சரையில் வச்சுட்டு நம்பர் ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Left leg. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இங்க சொல்லி தர எதை செய்யலைனாலும் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் தினம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல நிறைய முன்னேற்றங்களை உங்களால பார்க்க முடியும். இது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும். என்ன பாடி ரொட்டேஷன் தானே ஒரு பெரிய விஷயமா நினைப்பீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த என்சைம்ஸ்லாம் நல்லா ஃப்ளோ ஆகிறப்ப, எனர்ஜி ஃப்ளோ கிடைக்கிறப்ப உங்களுக்கு பேச வேண்டாம், உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும். அடுத்தது தோப்புக்கரண பயிற்சி. தோப்பு கணக்கு பயிற்சி வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது தான். மாஸ்டர் சோவாகோக்சி தாய்லாண்ட்லேருந்து வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்து இந்தியாவில் கற்றுக்கிட்ட விஷயம்தான். ஆனால் அவங்க வந்து அதை ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த மாற்றங்கள் படி நம்ம இப்போ அந்த தோப்பு கரணம் போட போகிறோம். இதனால் என்ன ஆகும்னா அவங்க எனர்ஜி வந்து மூலாதார சக்கரத்தில் இருக்குது. நம்ம இது இந்த குண்டலினி சக்தி மேலே ஏற்றுறதுன்பாங்கள்ல, எல்லாருக்குமே மூலாதாரத்தில் இருக்குது. அந்த எனர்ஜி மேலே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, அதை பண்ணிடுவோம். செய்வாங்க, பார்த்துங்க, அப்புறம் எல்லாரும் செய்யலாம். முதல்ல இடது கையை வலது காதை பிடிக்கிறாங்க. காதில் தோல் போடுற இடத்த பிடிக்கிறாங்க. அடுத்தது வலது கையை இடது காதை பிடிக்கிறாங்க. இப்போ கட்ட விரல் முன்பக்கம் இருக்கணும், மற்ற விரல்கள் பின்னாடி இருக்கணும். இப்போ டங் டு பேலட்டுன்னு சொல்லுவாங்க. வாயை திறந்து அந்த செய்வாங்க. நீங்கள் திறந்து மூட வேண்டாம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நாக்கை மடக்கி வாயை மூடி வச்சுக்கணும். மேலெண்ணத்தோட நாக்கு ஒட்டி இருக்கிற மாதிரி மூடி வச்சுக்கணும். இப்போ உட்காந்து எந்திரிக்க போகிறோம். பொதுவாக உட்கார்றப்ப நமக்கு மூச்சு வெளியில் வரும். குனிஞ்சோன்னா மூச்சு வெளியில் விடுவோம். இதில் அப்படியே மாற்றி செய்யணும். உட்கார்றப்ப மூச்சை இழுக்கணும், வெளியில் வர்றப்ப மூச்சை விடணும். அந்த கடைசியில் நிற்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஏன்னா பேலன்ஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இதாகிடும். ஆமாம். கீழே இப்போ செய்வாங்க பாருங்க. கீழே உட்கார்றாங்க, இப்போ எந்திரிக்கிறாங்க, திரும்பி உட்கார்றாங்க, எந்திரிக்கிறாங்க. இப்போ இதில் வந்து உட்கார்றப்ப மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும். உட்காருங்கம்மா. உட்கார்றப்ப மூச்சை இழுக்கணும், இல்லை எந்திரிக்கிறப்ப மூச்சை விடணும். மாற்றி செய்யணும். அது இதனால தான் நம்ம எனர்ஜி வந்து மேலே போகுது. செய்யலாமா?
இதை ஒரு 3 தரம் மட்டும் இப்போ நீங்கள் முதல்ல செய்யுங்க. அப்புறம் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, அடுத்த தடவை நம்ம திருப்பி செய்யலாம். அம்மா நீங்கள் செய்ய வேண்டாம். 1. எவ்வளோ தூரம் உட்கார முடியுமோ உட்காந்து எந்திரிக்கலாம். எந்திரிச்சிருங்க. நீங்களே உட்காந்து டக்குன்னு எந்திரிச்சிருங்க. 3 முறை செய்யுங்க. உங்களால் எவ்வளோ தூரம் உட்கார முடியுமோ உட்காந்து எந்திரிங்க. குதிக்கால் தரையில் இருக்கணும், குதிக்கால் மேலே தூக்கக்கூடாது. இதுல சந்தேகம் இருக்கா? இது சந்தேகம் இருக்குங்களாமா? இது ஒரு நாளைக்கு 7 முறை செய்யணும். காலையில 7 முறை, மாலை 7 முறை செய்யலாம். அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 வாங்கல, 7 மடங்குகளா செய்யலாம். 14 முறை கூட செய்யலாம். 21 முறை கூட செய்யலாம். இப்போ நம்ம 7 முறை செய்ய போறோம். இப்போ 3 செஞ்சிருக்கீங்க, முடிஞ்சவங்க இன்னும் 4 தடவை செய்யுங்க. இல்ல 7 முறை செய்ய முடியுங்கிறவங்க தொடர்ந்து 7 முறை செய்யலாம். நீங்களே செய்யுங்க. நாங்கள் தவறு இருந்தால் நாங்கள் சொல்லிடுறோம். கீழே உட்கார்றப்ப மூச்சை இழுக்கிறோம், மேலே வரப்ப மூச்சை விடணும். இதே பயிற்சியை அமெரிக்காவில் சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிற மெத்தடில் செய்கிறாங்க. ஒரு 10 வாட்டி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட $20. $20னா 100ஆல் பெருக்கிங்க, 2000 ரூபா. நம்ம கணக்குக்கு 2000 ரூபா வருது. ஆனால் நம்ம சாதாரண பிள்ளையார் கோயிலில் செஞ்ச அதே இதுதான். அது ஒரு யோகா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். வாழ்க்கை வளரும். அனைவரும் அமரலாம், உட்காரலாம். இந்த 2 பயிற்சி முடிஞ்சது. அடுத்த பயிற்சி ஐயா சொல்லுவாங்க.